Have a great day to all. I have already posted meaning of financial management and its scope, function and importance. For clarification, please go and search to the description. And welcome to today's class. It's about sources of finance in financial management. Yes. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுற ஃபண்டை ரேஸ் பண்ண நிறைய வேஸ் இருக்குது. சம் ஆஃப் தெம் ஆர் ஈக்விட்டி, டெட்டு, ரிட்டைன்ட் ஏர்னிங்ஸ், டேர்ம் லோன்ஸ் அண்ட் ஸோ ஆன். இது தான் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான சோர்ஸை சூஸ் பண்ணி அது மூலியமாக ஃபண்டை ரேஸ் பண்ணுறதுல தான் ஒரு ஆர்கனைசேஷனோட சக்ஸஸே இருக்குது. ஸோ எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியணும்னா we should have some knowledge on different sources of fund. Here we have a brief discussion regarding different sources of fund. இந்த சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸை லாங் டேர்ம் சோர்ஸு, ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். லாங் டேர்ம் சோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனோட லாங் டேர்ம், அதாவது நீண்ட கால பண தேவையை பூர்த்தி செய்கிறது எல்லாமே லாங் டேர்ம் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பிஸ்னஸோட கேபிட்டலை ரேஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து பணம் வாங்கி அதை 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15, 20 இந்த மாதிரி அதிக காலத்துக்கு அப்புறமா ரீபே பண்ணுற எல்லாமே லாங் டேர்ம் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட். இந்த லாங் டேர்ம் சோர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, மாடர்னாக ஆக்குறதுக்காக, டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறதுக்காக, இதுக்காகலாம் யூஸ் ஆகுது. இப்போ எதெல்லாம் லாங் டேர்ம் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஈக்விட்டி ஷேர், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஃபண்ட். இந்த ஈக்விட்டி ஷேர் இர்ரெடிமபிள் இன் நேச்சர், அதாவது கம்பெனி இந்த ஷேரை திரும்ப வாங்கிக்காது, அதனால இது லாங் டேர்ம் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு கம்பெனியில் ஓட்டிங் ரைட்ஸும் இருக்குது. இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஜென்ரல் பப்ளிக் மூலிமா ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபண்டு ரேஸ் பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கிடைக்குது. கம்பெனியில் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து இவங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்ற டேர்மில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ தட்ஸ் வை this equity share will comes under the term long term sources of fund. So equity share is considered as long term sources of fund. Then our next source is preference share. இதுவும் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட இருந்து ரேஸ் பண்ணுற ஒரு ஃபினான்ஸ் தான். இந்த டைப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடியே இவங்களுக்கு ஷேர் ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்துடுறாங்க. இந்த டைப் ஆஃப் ஷேர் எப்போ ரீபே பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி வைண்ட் அப் ஆகும் பொழுது டெட்டு கொடுக்கறதுக்கு, டெட்டு அதாவது கம்பெனி கடன் ஏதாவது வாங்கியிருந்ததுன்னா அதை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடியாகும். ஸோ இன் பிட்வீன் டெட் அண்ட் ஈக்விட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் பே பண்ணுறாங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இருந்து கிடைக்கிற அமௌண்ட்டும் கம்பெனி லாங் ரன்னுக்காக யூஸ் ஆகிறதுனால this is also considered as one of the long term sources of fund. Then next one is public deposits. heading a meaning சொல்லுது, அதாவது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போய் கம்பெனியில் டெபாசிட் பண்ண சொல்கிறது, தட் இஸ் பப்ளிக் டெபாசிட். இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்கில் 5 lakh ஃபிக்ஸட் டெபாசிட் 3 இயர்ஸ்க்கு போட்டால் நம்ம நடுவில் தேவைப்படும் போதெல்லாம் போயிட்டு அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. ஒன்லி ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு நம்ம போட்ட அந்த 5 lakh திரும்ப கிடைக்கும். அதே போல் தான் கம்பெனிக்கு பண தேவை இருக்கும்போது ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போயிட்டு கம்பெனியில் ஃபிக்ஸட் அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அப்புறம் அந்த அமௌண்ட்டு ஜென்ரல் பப்ளிக் கிட்ட திரும்ப கொடுக்குறதோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் வை ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் இந்த பப்ளிக் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேவைப்படும் போது ஜென்ரல் பப்ளிக் போய் அப்ரோச் பண்ணி சில டெபாசிட் போட சொல்கிறது எல்லாமே பப்ளிக் டெபாசிட். இந்த பப்ளிக் டெபாசிட் எல்லாமே நம்ம உடனே ரீபே பண்ண போகிறது கிடையாது. ஆஃப்டர் சம் பீரியட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து பே பண்ணுறதுனால this is also considered as long term sources of fund. Then here we have lease financing. This is also one of the important long term as well as medium term sources of fund. lease financing அப்படின்னா
ஒரு அசட்டோட ஓனர் அந்த அசட்டை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்க எல்லா ரைட்ஸும் கொடுத்து அதுக்காக ஏதாவது பீரியாடிக்கல் பேமெண்ட்ஸ் வாங்கிக்கிறது தான் லீஸ் ஃபினான்சிங். ஓனர் ஆஃப் த அசட் லெஸார் அப்படின்னு, தென் யூசர் ஆஃப் த அசட் லெஸ்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிக்கு ஒரு மிஷின் தேவைப்படுது. அதை வேறு ஒரு ஓனர்கிட்ட இருந்து வாங்கி சில பீரியட் வரைக்கும், அதாவது 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி சில பீரியட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக இயர்லியோ குவார்ட்டர்லியோ ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிடுவோம். ஸோ அந்த அமௌண்ட் தான் லீஸ் ரெண்டல். ஸோ இப்படி கம்பெனிக்காக ஒரு அசட் வேறு ஒரு ஓனர்கிட்ட இருந்து வாங்கி சில பீரியட் ஆஃப் டைம் அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே லீஸ் ஃபினான்சிங். பட் இதில் ஓனர்ஷிப் எப்பயுமே லெஸார் கிட்ட தான் இருக்கும், லெஸ்ஸி கிட்ட மாறாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் லெஸார் லெஸ்ஸிக்கு அந்த பொருளை விற்றுட்டா மட்டும்தான் லெஸ்ஸி பிகம் த ஓனர். அது வரைக்கும் லெஸார் தான் ஓனராக இருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங். இது எங்கேயும் போய் லோன் கேட்குறதோ இல்லை ஜென்ரல் பப்ளிக்கை அப்ரோச் பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதோ அப்படிலாம் கிடையாது. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெஞ்சர் கேபிட்டல் யூஸ் ஆகும். இதில் ப்ரைவேட் செக்டார் தான் இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. இப்போ நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் என்னோடய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. பட் என்கிட்ட காசு இல்லை. ஐ டோன்ட் விஷ் டு கோ ஃபார் பேங்க் ஆர் ஜென்ரல் பப்ளிக் ஃபார் ஆஸ்கிங் ஃபினான்ஸ். அதுக்காக வேறு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லைக் கூகுள், ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அங்கே போய் என்கிட்ட இருக்கிற புது ப்ராஜெக்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோடய கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஸோ அந்த பெரிய ஆர்கனைசேஷன் என்னோடய ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தா they start invest on my project. ஸோ இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன், அந்த பெரிய ஆர்கனைசேஷன் லைக் கூகுள், ஆப்பிள் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதே நேரத்தில் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இட் கன்சிடர் ஆஸ் அ லாஸ் டு தட் கம்பெனி. ஸோ அதனால தான் வெஞ்சர் கேபிட்டல், ரிஸ்க் கேபிட்டல் ஆர் பேஷண்ட் ரிஸ்க் கேபிட்டல் இப்படிலாம் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. ஸோ வெஞ்சர் கேபிட்டல் இருந்ததுன்னா டெஃபினெட்லி தேர் ஷுட் பி எ ரிஸ்க். ஸோ என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு ஐ ஷுட் கிவ் ரிட்டர்ன் ஆஸ் அ ப்ராஃபிட். ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா இட் கம்ஸ் அண்டர் ப்ராஃபிட் கேட்டகரி ஆர் எல்ஸ் இட் கம்ஸ் அண்டர் ரிஸ்க் கேட்டகரி. ஸோ அதனால தான் வெஞ்சர் கேபிட்டலை ரிஸ்க் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் என்னோடய ப்ராஜெக்ட் பிடிச்சி என்னோடய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக திரும்ப கொடுத்துட முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம், 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அதனால தான் வெஞ்சர் கேபிட்டல் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் one of the long term sources of finance. And next is debentures. Debenturesனா கடன் பத்திரம். ஷேர் மாதிரியே டிபெஞ்சர்ஸும் கம்பெனியில் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் ஷேரை விட டிபெஞ்சர் ரொம்ப சேஃபானது. பிகாஸ் கண்டிப்பாக டிபெஞ்சர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அண்ட் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் டிபெஞ்சர்ஸ் அமௌண்ட்டும் ரீபே பண்ணி ஆகணும். டிபெஞ்சர் இஸ் எ டைப் ஆஃப் அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ம எதையுமே அடமானம் வச்சு இந்த லோனை வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட போயிட்டு பாண்ட் இஷ்யூ பண்ணி ஃபண்டை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி அதில் இருந்து வர அமௌண்ட்டை லாங் டேர்முக்கு பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட். உடனே டிபெஞ்சர் வாங்கினோன்னா 1 இயர்க்குள்ளே அதை ரீபே பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இட் டேக்ஸ் சம் டைம் டு ரீபே த அமௌண்ட். ஸோ அது வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால it is also considered one of the long term sources of fund. Then here we have retained earnings. அதாவது earnings, profit or income, அதை retain which means தக்க வச்சுக்கிறது தான் retained earnings. கம்பெனிக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடச்சிருந்தா அதை ஷேர் ஹோல்டருக்கு உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை அப்படியே ரிட்டைன் பண்ணி வேறு ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி அது மூலிமா பிக் ப்ராஃபிட் எடுக்கிறது தான் ரீடெயின்ட் earnings. வேறு ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தட் ஆல்சோ கிவ்ஸ் இம்மீடியட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல முடியாது. உடனே இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நாளைக்கே எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும், இல்லை 1 இயர்க்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அதனால திஸ் ரீடெயின்ட் earnings இஸ் ஆல்சோ கன்சிடர் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹையர் பர்ச்சேஸ் லோன். ஹையர் பர்ச்சேஸ் நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டேர்ம் தான். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 1 crore ஒரு மெஷின் தேவைப்படுது என்னோடய கம்பெனிக்கு.
ஸோ நான் அந்த 1 crore இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு பேமெண்ட்டில் பே பண்ணி அந்த மிஷினை வாங்க முடியாது. ஸோ ஐ வில் சூஸ் ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் பர்ச்சேஸ்னால் ஃபஸ்ட்டு இனிஷியல் டவுன் பேமெண்ட், இப்போ 1 crore நான் 1 lakh இனிஷியலாக பே பண்ணிடுறேன். தென் ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் டைமில் வந்து இவ்வளோ அதை வந்து பார்ட்டிஷன் பிரித்து இயர்லி 1 lakh ஆர் மந்த்லி 10,000 இந்த மாதிரி நான் பே பண்ணி அந்த மிஷின் வந்து ஃபைனல் பேமெண்ட் கொடுக்கும் பொழுது அந்த மிஷின் எனக்கு சொந்தமாக ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறது தான் ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஹையர் பர்ச்சேஸ்க்கும் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஹையர் பர்ச்சேஸில் லாஸ்ட் பேமெண்ட், அதாவது 1 crore மிஷின் அப்படின்னா என்னோடய லாஸ்ட் பேமெண்ட் நான் எப்போ பே பண்ணுறேனோ அன்றைக்கி தான் அந்த மிஷினோட ஒரிஜினல் ஓனரை நான் கன்சிடர் பண்ணுவேன். வேறஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பே பண்ணிடுறேன் அப்படின்னா நான் எப்போ பேமெண்ட் பண்ணுறேனோ ஃபஸ்ட்டு பேமெண்ட்லேயே ஐ ஜஸ்ட் கன்சிடர் அஸ் அ ஓனர் ஆஃப் தட் பர்டிகுலர் மிஷின். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் எப்பயுமே ஹையர் பர்ச்சேஸில் தான் இன்வால்வ் ஆவாங்க. தே டோன்ட் இன்வால்வ் இன் எனி இன்ஸ்டால்மெண்ட் ப்ராசஸ். ஸோ ஹையர் பர்ச்சேஸில் தான் பிஸ்னஸ் இன்வால்வ் ஆவாங்க. இந்த ஹையர் பர்ச்சேஸ் கூட லாங் ரன்னுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால this is also considered as one of the long term sources of finance. Next one is international finance. This is nothing but இந்தியாவில் இருந்து மட்டும் ஃபண்டை ரைஸ் பண்ணாமல் அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் இருந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுறது தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். இதில் 2 டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் global depository receipts and another one is American depository receipts. I'll tell one example for better understanding for this. என்னோட கம்பெனி ஷேரை இந்தியாவில் இஷ்யூ பண்ணுறதுக்கு பதிலாக அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இஷ்யூ பண்ணி கம்பெனியோட ஃபண்டை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் டைரெக்டாக ஃபாரின் இன்வெஸ்டருக்கு போயிட்டு அப்ரோச் பண்ணி என்னோடய ஷேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணுன்னா, இந்தியாவில் கஸ்டடியன் பேங்க் அப்படின்னு பேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை போய் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி என்கிட்ட ஷேர் இருக்குது, ஐ வுட் லைக் டு செல் இட் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கஸ்டடியன் பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணணும். அவங்க என்னோட அக்னாலஜ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ் லைக் லண்டன், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி அதர் ஃபாரின் கண்ட்ரீஸ் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டெபாசிட்டரி பேங்க் அப்படின்னு இருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட்டை அந்த டெபாசிட்டரி பேங்க்குக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெபாசிட்டரி பேங்க் அவங்க நாட்டில் இருக்கிற இன்வெஸ்டருக்கு என்னோடய ஷேரை செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய ஷேரை செல் பண்ணும்போது ஷேர் வாங்கினதுக்கு அடையாளமாக they'll give one receipt. அந்த ரெசிப்ட் பேர் தான் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ இந்த டெபாசிட்டரி ரெசிப்ட் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ் மொத்த குளோபல் கண்ட்ரீஸுமே இன்வால்வ் ஆகி இருந்தது அப்படின்னா தட் இஸ் டேர்ம்ட் அஸ் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட். வேரஸ் ஒன்லி அமெரிக்கா, யூஎஸ் மட்டும் இன்வால்வ் ஆகி இருந்ததுன்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ போத் ஆர் சேம், ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்லேயும் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்லேயும் ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான். பட் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டில் உலக நாடுகள் எல்லாமே அடங்கியிருக்கும். வேறஸ் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டில் ஒன்லி அமெரிக்கா அண்ட் அமெரிக்கன் டாலர் மட்டும் அதில் இன்வால்வ் ஆகி இருக்கும். இந்த ப்ராசஸும் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முடிஞ்சு போயிடாது. இட் டேக்ஸ் சம் டைம். அண்ட் இந்த அமௌண்ட்டும் என்னோட கம்பெனியோட லாங் ரன்னுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபினான்ஸ். I hope you all have some ideas regarding long term sources of finance. In our next video I'll explain you about different sources of short term finance. Thank you.